ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் சிஸ்டரோட. பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் ரோட்டில் ஒரு சிட்டி கார்டன்னு ஒரு பெரிய கார்டன் இருந்துச்சுங்க. அந்த கார்டன் உள்ளார போனோம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க. எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தாங்க. பாண்டிச்சேரி யாராவது போனீங்கன்னா அப்படியே உள்ளே போய் பாருங்கள், இல்லாத செடி கிடைக்கும். என் ஜெவந்தி புதுசாக வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நார்மல் ஜெவந்தியும் வச்சுருந்தாங்க. அ அந்த புது வெரைட்டி ஜெவந்தியும் வச்சுருந்தாங்க. அது எப்படி இருக்குன்னா, இதழ்கள் நெருக்கமாக அடர்த்தியாக உருண்டையாக இருக்குது. இது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பாட்டு ரூ. 200 சொல்கிறாங்க. அதில் நிறையா செடி இருந்துச்சு. ஆனால் வாங்கிட்டு போனாலும் அதை சீசன் முடிஞ்சோடனே பூ பூத்தோடனே இறந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் அதை வாங்குறதுக்கு யோசனை பண்ணேன். நார்மல் ஜெவந்தி ஒரு 6 ஜெவந்தி வாங்கிட்டேன். அதுலேயே இந்த உருண்டை ஜெவந்தியும் இருந்துச்சு. அதுக்கு பேர் நான் கேட்காம விட்டுட்டேன். அப்புறம் ரோசஸ்லாம் நிறையா வாங்கினேன். ரோஸ் 4 ரோஸு ரூ. 100 கொடுத்தாங்க. அது நான் வாங்கலை, குச்சி குச்சியாக இருந்துச்சு. ரூ. 50 ரோஸு வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மதர் பிளான்ட் 200 பாக்கெட்டாக 50 கொடுத்தாங்கங்க. அது ஏன்னு தெரியல. அது என்ன கலர்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் 2 ரோஸு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன். பெரிய செடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான செடியெல்லாம் பூ வகையெல்லாம் இருந்தது. எல்லாமே காஸ்ட்லிங்க. அதுக்கப்புறம் இந்த காகித பூ கலர் கலராக ஒரே செடியிலே எல்லா கலரும் இருக்கும் இல்லைங்க, அதுவும் இருந்தது. ஆனால் காசு கூட சொல்கிறாங்க. அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. அதுக்கப்புறம் அந்த வாழை பாருங்கள், 50 தான். எல்லா பழமரமும் வச்சுருக்காங்க. ரேட் ஆனால் கூட சொல்கிறாங்க. தாமரைக்குளம் நல்லா இருந்துச்சு. ஆக மொத்தம் இல்லாத செடியாக வாங்கிறதுக்கு போகலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.